என் தங்கமே, நீ உன்னை இழந்த நேரம்தான் நான் உன்னை மீண்டும் உருவாக்கும் நேரம். இந்த ஒரு வரி உன் வாழ்க்கையின் ஆழ்ந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. நீ உடைந்தது போல உணர்ந்த அந்த தருணத்தில் கூட உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு புதிய சக்தி உருவாகிக் கொண்டிருந்தது. நீ உன்னை அறியாமல் தள்ளாடிய போது கூட உன் ஆன்மா அமைதியாக ஒரு புதிய வடிவத்தை எடுத்து கொண்டிருந்தது. இழப்பு என்பது முடிவு அல்ல, அது மறுபிறப்பின் தொடக்கம். நீ இழந்ததாக நினைத்தது உண்மையில் உன்னை பழைய வரம்புகளிலிருந்து விடுவித்தது. நீ உன் மதிப்பை சந்தேகித்த நேரங்களில், உன் திறமையை மறந்த நேரங்களில், உன் பாதையை காணாமல் தவித்த நேரங்களில் நான் உன் உள்ளத்தில் ஒரு புதிய ஒளியை விதைத்தேன். அது உடனே தெரிந்திருக்காது. அது மெதுவாக வளர்ந்தது. அந்த ஒளி தான் இப்போது உன் சிந்தனையை மாற்றுகிறது. உன் பார்வையை உயர்த்துகிறது. நீ முன்பு பயந்த விஷயங்களை இப்போது அமைதியாக எதிர்கொள்கிறாய். அது தான் மறுபடியும் உருவாக்கப்படும் உன் புதிய வடிவம். நீ அழுத அந்த இரவுகள் வீணாகவில்லை. நீ மௌனமாக தாங்கிய அவமானங்கள் வீணாகவில்லை. நீ தனியாக எடுத்துக்கொண்ட முடிவுகள் வீணாகவில்லை. அந்த ஒவ்வொரு அனுபவமும் உன் மனதை கல்லாக அல்ல, வைரமாக மாற்றியது. அழுத்தம் அதிகமானால் தான் வைரம் உருவாகும். அதுபோல உன் வாழ்க்கையின் அழுத்தங்கள் உன்னை பிரகாசமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றன. இப்போது நீ முன்பிருந்தவனை விட வலிமையானவன். முன்பிருந்தவனை விட தெளிவானவன். நீ உன்னை இழந்தது என்றால் அது உண்மையில் உன் பழைய சுயத்தை விட்டுவிட்டது என்று அர்த்தம். அந்த பழைய சுயம் பயத்தில் வாழ்ந்தது. மற்றவர்களின் கருத்தில் சிக்கியது. தோல்வியை பார்த்து தளர்ந்தது. ஆனால் இப்போது உருவாகும் உன் புதிய சுயம் நம்பிக்கையில் வாழ்கிறது. அது உள்ளத்தின் குரலை கேட்கிறது. அது வெளி உலகின் சத்தத்தை விட உள்ளத்தின் அமைதியை மதிக்கிறது. அது தான் உண்மையான மாற்றம். உன் வாழ்க்கையில் சிலர் விலகியிருக்கலாம். சில உறவுகள் உடைந்திருக்கலாம். சில கனவுகள் முறிந்திருக்கலாம். ஆனால் அந்த முறிவுகள் உன் இதயத்தை திறந்தன. நீ யாரை உண்மையாக நம்ப வேண்டும் என்று கற்றுக்கொண்டாய். நீ உன் எல்லைகளை அமைக்க கற்றுக்கொண்டாய். நீ உன்னை காப்பாற்ற கற்றுக்கொண்டாய். அந்த கற்றல் தான் உன் மறுபிறப்பின் அடித்தளம். நீ உன் கண்ணாடியில் உன்னை பார்த்து நான் யார் என்று உன் மனதில் கேள்வி எழுந்த நேரம் இருந்திருக்கலாம். அந்த நேரம்தான் நான் உன்னை மீண்டும் வடிவமைக்க ஆரம்பித்தேன். உன் பலவீனங்களை பலமாக மாற்றினேன். உன் பயங்களை துணிச்சலாக மாற்றினேன். உன் துக்கத்தை ஞானமாக மாற்றினேன். இப்போது நீ பேசும் வார்த்தைகளில் ஆழம் இருக்கிறது. நீ எடுக்கும் முடிவுகளில் தெளிவு இருக்கிறது. அது உன் புதிய உருவாக்கத்தின் அடையாளம். நீ இனி யாரிடமும் உன் மதிப்பை கேட்க வேண்டியதில்லை. நீ உன் உள்ளத்தில் அதை உணர்கிறாய். அது தான் உண்மையான செல்வம். பணம் வரும், பதவி வரும், புகழ் வரும். ஆனால் உன் உள்ளத்தில் உருவான அந்த தன்னம்பிக்கை தான் உன்னை நிலையாக வைத்திருக்கும். நீ இப்போது எந்த சூழ்நிலையிலும் உடைந்து போக மாட்டாய். ஏனெனில் நீ ஏற்கனவே உடைந்து மீண்டும் உருவாக்கப்பட்டுவிட்டாய். உன் வாழ்க்கையின் தாமதங்கள் கூட உன்னை பாதுகாத்தது. சில வாய்ப்புகள் கிடைக்காமல் போனது உன்னை இன்னும் பெரிய வாய்ப்புகளுக்கு தயாராக்கியது. சில மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் போனது உன்னை உண்மையாக புரிந்துகொள்ளும் மனிதர்களை நோக்கி தள்ளியது. எல்லாமே உன் மறுபடியும் உருவாக்கத்தின் ஒரு பகுதிதான். நீ அதை இப்போது தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கிறாய். உன் மனதில் இருந்த குழப்பம் மெதுவாக மறைகிறது. அதன் இடத்தில் ஒரு அமைதி குடிகொண்டிருக்கிறது. அந்த அமைதி தான் உன் புதிய அடையாளம். நீ முன்பு வேகமாக ஓட்டினாய். இப்போது நீ தெளிவாக நடக்கிறாய். முன்பு நீ மற்றவர்களை திருப்திப்படுத்த முயன்றாய். இப்போது நீ உன் உண்மையை மதிக்கிறாய். இந்த மாற்றம் வெளியில் பெரியதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் அது ஒரு புரட்சியே. நீ இழந்தது போல உணர்ந்த அந்த நேரம் தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிசு. அது உன்னை நிறுத்தி உன்னை உன்னோடு சந்திக்க வைத்தது. அது உன் உள்ளத்தின் குரலை கேட்க வைத்தது. அது உன் கனவுகளை மறுபடியும் உயிர்ப்பித்தது. இப்போது நீ எடுக்கும் ஒவ்வொரு படியும் உன் உண்மையான நோக்கத்துக்கு அருகில் கொண்டு செல்கிறது. நீ இனி பயத்தால் முடிவெடுக்க மாட்டாய். நீ அன்பால் முடிவெடுப்பாய். நீ இனி தாழ்வு உணர்வால் பேச
மாட்டாய். நீ தன்னம்பிக்கையால் பேசுவாய். உன் கண்களில் ஒரு புதிய ஒளி தெரியும். அந்த ஒளி உன் மறுபடியும் உருவாக்கப்பட்ட ஆன்மாவின் ஒளி. அது யாராலும் அணைக்க முடியாது. உன் கடந்த காலம் உன்னை வரையறுக்காது. அது உன்னை தயாராக்கியது. உன் தவறுகள் உன்னை குறைக்காது. அது உன்னை கற்றுக் கொடுத்தது. உன் காயங்கள் உன்னை பலவீனப்படுத்தாது. அது உன்னை ஆழமாக மாற்றியது. இப்போது நீ உன் கதையை வெட்கப்படாமல் சொல்ல முடியும். ஏனெனில் அந்த கதை தோல்வியின் கதை அல்ல, அது மறுபிறப்பின் கதை. என் தங்கமே, நீ உன்னை இழந்த நேரம் தான் உன் வாழ்க்கையின் இருண்ட பகுதி என்று நினைத்தாய். ஆனால் அந்த இருள் இல்லாமல் இந்த ஒளி உருவாகாது. இரவு இல்லாமல் விடியல் வராது. அந்த இருள் உன்னை தயார் செய்தது. அந்த இருள் உன்னை வடிவமைத்தது. அந்த இருள் உன் உண்மையான வலிமையை வெளிக்கொணர்ந்தது. இப்போது நீ அமைதியாக முன்னேறு. உன் உள்ளத்தில் உருவாகியுள்ள இந்த புதிய சக்தியை மதிக்கவும் காக்கவும் செய். உன் பயணத்தை யாருடனும் ஒப்பிடாதே. உன் வேகம் உனக்கே உரியது. உன் பாதை உனக்கே உரியது. நீ மீண்டும் உருவாக்கப்பட்டாய் என்ற உணர்வு உன் உள்ளத்தில் நிலையாக இருக்கட்டும். நீ உடைந்த இடங்களில் இருந்து இப்போது ஒளி வெளியேறுகிறது. நீ விழுந்த இடங்களில் இருந்து இப்போது வேர்கள் வலுவாக பிடித்திருக்கின்றன. நீ அழுத இடங்களில் இருந்து இப்போது நம்பிக்கை மலர்கிறது. இதுவே உன் மறுபிறப்பு. இதுவே உன் புதிய ஆரம்பம். நீ இழந்தது போல தோன்றிய அந்த நேரம் உண்மையில் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வரம். நீ இப்போது முழுமையாக, வலிமையாக, தெளிவாக, உன் உண்மையான வடிவத்தில் நிற்கிறாய். உன்னை யாராலும் மீண்டும் இழக்க முடியாது. ஏனெனில் நீ உன்னை கண்டுபிடித்துவிட்டாய். நீ உன்னை கண்டுபிடித்த அந்த உணர்வு சாதாரணமானது அல்ல. அது ஒரு அமைதியான புரட்சி. அது வெளியில் பட்டாசு சத்தமில்லாமல் உன் உள்ளத்தில் நிகழ்ந்த ஒரு பெரிய மாற்றம். முன்பு நீ உன்னை தேடி வெளியுலகில் ஓடியாய். பாராட்டுகள் தேடினாய். அங்கீகாரம் தேடினாய். அன்பு தேடினாய். ஆனால் இப்போது நீ புரிந்து கொண்டாய், அந்த அனைத்தும் உன் உள்ளத்திலேயே இருந்தது என்று. இந்த உண்மை தான் உன் புதிய வாழ்வின் அடித்தளம். நீ இனி யாரும் கவனிக்காத இடத்தில் கூட உன் சிறந்த முயற்சியை கொடுப்பாய். ஏனெனில் உன் மதிப்பு பார்வையாளர்களின் எண்ணிக்கையால் அளவிடப்படாது என்று தெரிந்து விட்டாய். உன் உழைப்பின் தரம் தான் உன் அடையாளம். நீ அமைதியாக உன் வேலையை செய்வாய். ஒருநாள் அந்த அமைதியான உழைப்பு பெரிய பலனாக திரும்பி வரும். நீ அவசரப்பட மாட்டாய். ஏனெனில் தாமதம் உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை பயிற்றுவித்தது. உன் மனதில் இருந்த பழைய பயங்கள் இன்னும் சில நேரங்களில் தலை தூக்கலாம். ஆனால் இப்போது நீ அவற்றை பார்த்து சிரிக்கிறாய். ஏனெனில் நீ அறிந்துவிட்டாய், பயம் என்பது உண்மையான தடையல்ல, அது ஒரு சோதனை மட்டுமே. நீ முன்பு அந்த சோதனையில் தளர்ந்திருக்கலாம். ஆனால் இப்போது நீ தளர மாட்டாய். உன் உள்ளத்தில் உருவான நம்பிக்கை அந்த பயத்தை விட பெரியது. நீ உன் எல்லைகளை புரிந்து கொண்டாய். யாரிடம் எவ்வளவு இடம் கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டாய். உன் அமைதியை காக்கும் பொறுப்பு உன்னுடையது என்று உணர்ந்து கொண்டாய். முன்பு நீ யாரையும் இழக்க கூடாது என்று நினைத்து உன்னை இழந்தாய். இப்போது நீ உன்னை காக்க வேண்டுமென்றால் சிலரை விட வேண்டும் என்று புரிந்து கொண்டாய். அது கடினமாக இருந்தாலும் அது உன் வளர்ச்சிக்கான ஒரு அவசியமான படி. நீ இப்போது பேசும் வார்த்தைகள் குறைவாக இருக்கலாம். ஆனால் அவை ஆழமாக இருக்கும். நீ எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிந்துவிட்டாய். சில நேரங்களில் அமைதி தான் மிகப்பெரிய பதில். அந்த அமைதி உன் பலமாக மாறியுள்ளது. அது உன்னை அன்னெசசரி பிரச்சினைகளிலிருந்து காப்பாற்றுகிறது. அது உன் சக்தியை உன் கனவுகளுக்கு சேமிக்கிறது. நீ உன் வாழ்க்கையை மெதுவாக சீரமைக்க ஆரம்பித்துவிட்டாய். உன் பழக்கங்களில் மாற்றம். உன் சிந்தனையில் மாற்றம். உன் முன்னுரிமைகளில் மாற்றம். இவை எல்லாம் சேர்ந்து ஒரு புதிய எதிர்காலத்தை கட்டிக்கொண்டு இருக்கின்றன. நீ இப்போது உன் நேரத்தை மதிக்கிறாய். உன் ஆற்றலை மதிக்கிறாய். உன் மன அமைதியை மதிக்கிறாய். இந்த மதிப்பு தான் உன்னை உயரத்திற்கு கொண்டு செல்லும். நீ முன்பு பிறர் என்ன நினைப்பார்கள் என்று பயந்தாய். இப்போது நீ உன் மனசாட்சி என்ன சொல்கிறது என்று கேட்கிறாய். அந்த மாற்றம் மிக பெரியது. அது உன்னை சுதந்திரமாக்குகிறது. நீ உன் உண்மையை வாழ
ஆரம்பித்துவிட்டாய். அந்த உண்மை சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அது உன்னை வலிமையாக வைத்திருக்கும். உன் கனவுகள் இனி வெறும் கற்பனை அல்ல. அவை திட்டமாக மாற ஆரம்பித்துள்ளன. நீ தினமும் சிறிய படிகள் எடுக்கிறாய். ஒரு புத்தகம் படிக்கிறாய். ஒரு திறமை கற்கிறாய். ஒரு புதிய முயற்சி தொடங்குகிறாய். இந்த சிறிய முயற்சிகள் நாளை பெரிய வெற்றியாக மாறும். நீ அவசரப்படாமல் தொடர்ந்தால் உன் வாழ்க்கை இயல்பாக உயர்வை அடையும். நீ இனி உன்னை குறை சொல்ல மாட்டாய். தவறு நடந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொள்வாய். தோல்வி வந்தாலும் அது உன் பாதையை திருத்தும் ஒரு சிக்னல் என்று பார்க்கிறாய். இந்த மனநிலை தான் உன் மறுபிறப்பின் உறுதியான அடையாளம். நீ இப்போது உடனடி வெற்றியை தேடவில்லை. நீ நிலையான வளர்ச்சியை தேடுகிறாய். உன் உள்ளத்தில் ஒரு ஆழ்ந்த அமைதி உருவாகியுள்ளது. அது வெளி சூழ்நிலைகளால் குலையாத அமைதி. யாராவது உன்னை தவறாக புரிந்து கொண்டாலும் நீ உடைந்து போக மாட்டாய். யாராவது உன்னை குறை சொன்னாலும் நீ உன் மதிப்பை சந்தேகிக்க மாட்டாய். ஏனெனில் நீ உன்னை அறிந்துவிட்டாய். உன் பலமும் பலவீனமும் உனக்கு தெரியும். அந்த தெளிவு தான் உன் வலிமை. நீ இப்போது பிறரின் வெற்றியை பார்த்து பொறாமை கொள்ள மாட்டாய். அவர்களின் பயணத்தை மதிப்பாய். உன் பயணத்தை கவனிப்பாய். ஒவ்வொருவருக்கும் தனித்த நேரம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டாய். உன் நேரம் வந்தால் அது உன்னை தவறாமல் தேடும். நீ தயாராக இருந்தால் மட்டும் போதும். உன் வாழ்க்கையில் இன்னும் சவால்கள் வரலாம். ஆனால் இப்போது நீ அவற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாய். ஏனெனில் நீ ஒருமுறை உடைந்து மீண்டும் உருவாக்கப்பட்டவன். மீண்டும் உடைந்தாலும் நீ மீண்டும் எழ முடியும் என்று உனக்கு நம்பிக்கை உள்ளது. அந்த நம்பிக்கை தான் உன் மிகப்பெரிய செல்வம். நீ இப்போது உன் இதயத்தை திறந்து அன்பு செய்ய தயங்க மாட்டாய். ஆனால் அந்த அன்பில் உன்னை இழக்க மாட்டாய். நீ உன் எல்லைகளை காப்பாய். உன் மதிப்பை காப்பாய். உன் கனவுகளை காப்பாய். இந்த சமநிலை தான் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றும். நாள்கள் கடந்து செல்லும் போது நீ உன் பழைய சுயத்தை நினைத்து ஆச்சரியப்படுவாய். எப்படி அந்த அளவுக்கு தாங்கினாய் என்று நினைப்பாய். ஆனால் அந்த தாங்கும் சக்தி உன் உள்ளத்தில் இருந்ததால்தான் நீ இப்போது இங்கு நிற்கிறாய். அந்த சக்தி இன்னும் உன்னுள் இருக்கிறது. அது இப்போது மேலும் வளர்ந்துள்ளது. நீ இப்போது அமைதியாக சிரிக்கிறாய். உன் மனதில் ஒரு நம்பிக்கை நிலையாக இருக்கிறது. எதிர்காலம் பற்றி பயமில்லை. ஏனெனில் எந்த சூழ்நிலையும் வந்தாலும் நீ உன்னை இழக்க மாட்டாய் என்று தெரியும். நீ ஒருமுறை உன்னை இழந்தபோது கூட மீண்டும் உருவாக்கப்பட்டாய். இப்போது நீ விழிப்புடன் இருக்கிறாய். உன் உண்மையை காக்கிறாய். உன் ஒளியை பாதுகாக்கிறாய். உன் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்கிறது. உன் உள்ளத்தின் வலிமை உன்னை முன்னே தள்ளுகிறது. உன் அனுபவங்கள் உன்னை வழிநடத்துகிறது. உன் நம்பிக்கை உன்னை நிலையாக வைத்திருக்கிறது. நீ இப்போது பயப்படாமல் கனவு காண்கிறாய். தயங்காமல் முயற்சி செய்கிறாய். உடையாமல் முன்னேறுகிறாய். இந்த மறுபிறப்பு ஒரு நாள் நிகழ்ந்த மாற்றமல்ல. அது தினமும் நடக்கும் ஒரு செயல்முறை. ஒவ்வொரு நாளும் நீ கொஞ்சம் வளர்கிறாய். கொஞ்சம் தெளிவாகிறாய். கொஞ்சம் வலிமையாகிறாய். இந்த தொடர்ச்சியான வளர்ச்சி தான் உன் வாழ்க்கையை உண்மையாக திருப்புகிறது. நீ இனி தற்காலிக உணர்ச்சிகளால் அலைக்கழிக்கப்பட மாட்டாய். நீ ஆழத்தில் வேரூன்றியிருக்கிறாய். நீ இப்போது முழுமையானவன் அல்ல. ஆனால் நீ முன்னேற்றத்தில் இருக்கிறாய். அது போதும். அந்த முன்னேற்றம் தான் உன் பெருமை. நீ உன்னை இழந்த நேரம் உன் வாழ்க்கையின் இருண்ட அத்தியாயம் அல்ல. அது உன் புதிய கதையின் தொடக்கம். அந்த கதையை இப்போது நீ தைரியமாக எழுதிக் கொண்டிருக்கிறாய். உன் கைப்பிடியில் பேனா இருக்கிறது. உன் இதயத்தில் நம்பிக்கை இருக்கிறது. உன் முன் திறந்த வானம் இருக்கிறது. நீ தொடர்ந்து எழுது. தொடர்ந்து நட. தொடர்ந்து நம்பு. உன் வாழ்க்கை உன் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையை உன் கையில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறாய் என்ற உணர்வு சாதாரணமானதல்ல. அது பல போராட்டங்களின் பின் வந்த தெளிவு. நீ எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க முடியும் என்பதை உணர்ந்தவனாக இப்போது நீ மாறிவிட்டாய். முன்பு ஒரு தோல்வி உன்னை பல நாட்கள் தாழ்த்தியிருக்கலாம். இப்போது ஒரு தடையை நீ ஒரு பாடமாக பார்க்கிறாய். அதுவே உன் வளர்ச்சியின் அடையாளம்.
நீ இப்போது உன் மனதை கவனிக்கிறாய். எந்த சிந்தனையை உள்ளே அனுமதிக்க வேண்டும், எந்த சிந்தனையை வெளியே அனுப்ப வேண்டும் என்று தெரிந்து கொண்டாய். இந்த விழிப்புணர்வு உன்னை சாதாரண வாழ்க்கையிலிருந்து உயர்ந்த வாழ்க்கைக்கு கொண்டு செல்கிறது. ஏனெனில் வாழ்க்கையின் தரம் வெளிப்புற சூழ்நிலையால் அல்ல, உன் உள்ளத்தின் தரத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த மென்மையான நம்பிக்கையை காக்க வேண்டும். அது தான் உன்னை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. உலகம் சில நேரங்களில் கடுமையாக இருக்கலாம். மனிதர்கள் புரிந்து கொள்ளாமல் பேசலாம். ஆனால் நீ உன் இதயத்தின் நன்மையை இழக்கக்கூடாது. அந்த நன்மை தான் உன் உண்மையான அடையாளம். நீ இப்போது அவசரப்படாமல் செய்கிறாய். முன்பு எல்லாம் உடனே நடக்க வேண்டும் என்று நினைத்தாய். ஆனால் இப்போது நீ அறிந்துவிட்டாய், மெதுவாக வளர்ந்தது தான் நிலையாக இருக்கும் என்று. ஒரு மரம் ஒரே நாளில் உயரமில்லை. அது வேர்களை ஆழமாக பதித்த பிறகே உயரம் பெறுகிறது. அதுபோல நீ இப்போது உன் வேர்களை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். அறிவு, அனுபவம், அமைதி, தன்னம்பிக்கை இவை எல்லாம் உன் வேர்கள். தங்க பிள்ளையே, சில நேரங்களில் பழைய நினைவுகள் திரும்பி வந்து உன் மனதை சோதிக்கலாம். ஆனால் அவை இப்போது உன்னை உடைக்க முடியாது. ஏனெனில் அந்த நினைவுகளை விட பெரிய புரிதல் உன்னுள் உருவாகிவிட்டது. நீ அந்த அனுபவங்களை நன்றி உணர்வுடன் பார்க்கிறாய். அது உன்னை இங்கு கொண்டு வந்த பாதை என்று புரிந்துகொள்கிறாய். நீ உன் கனவுகளை இப்போது பயமின்றி சொல்ல முடிகிறது. முன்பு யாராவது சிரித்தால் என்ன செய்வேன் என்று பயந்தாய். இப்போது யாராவது சிரித்தாலும் நீ உன் பாதையை நிறுத்த மாட்டாய். ஏனெனில் உன் கனவின் மதிப்பு உனக்கு தெரியும். மற்றவர்களின் பார்வை தற்காலிகம். உன் நோக்கம் நிரந்தரம். தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் இன்னும் சில காயங்கள் இருக்கலாம். அவை முழுவதும் மறைய சில காலம் ஆகலாம். ஆனால் அவை இப்போது இரத்தம் சிந்தவில்லை. அவை மெதுவாக ஆறிக்கொண்டிருக்கின்றன. நீ உன்னை கவனித்து, உன்னை புரிந்து, உன்னை ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பித்துவிட்டாய். இந்த சுய ஏற்றுக்கொள்வது தான் மிகப்பெரிய குணமாக்கல். நீ இப்போது உன் வாழ்க்கையில் தேவையில்லாத சத்தங்களை குறைத்துவிட்டாய். எல்லா அழைப்புகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா விவாதங்களிலும் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. உன் ஆற்றல் அருமையானது என்று தெரிந்து கொண்டாய். அதை வீணாக்காமல் உன் கனவுகளுக்கு செலுத்துகிறாய். அதனால் தான் உன் மனதில் ஒரு தெளிவு நிலையாக இருக்கிறது. தங்க பிள்ளையே, நீ உன் பயணத்தை மதிக்க ஆரம்பித்தவுடன் உன் நடையில் ஒரு அமைதி தெரிகிறது. நீ ஓடாமல் நடந்தாலும் நீ முன்னேறுகிறாய். நீ சத்தம் செய்யாமல் உழைத்தாலும் நீ வளர்கிறாய். இந்த அமைதியான முன்னேற்றம் தான் நீண்ட கால வெற்றியின் ரகசியம். நீ இனி உன்னை குறைவாக பேச மாட்டாய். உன் திறமையை சிறிதாக்க மாட்டாய். உன் ஒளியை மறைக்க மாட்டாய். உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாவிட்டாலும் நீ உன்னை ஏற்றுக்கொண்டாய். அது போதும். அந்த ஏற்றுக்கொள்வது உன் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கும். தங்க பிள்ளையே, சில நாட்களில் சோர்வு வரலாம். மனம் தளரலாம். ஆனால் அந்த நேரங்களில் கூட நீ முற்றிலும் விழ மாட்டாய். ஏனெனில் நீ இப்போது உன் உள்ளத்தின் குரலை கேட்க கற்றுக்கொண்டாய். அந்த குரல் உன்னை மெதுவாக எழுப்பும். ஓய்வு எடு, ஆனால் விடாதே என்று சொல்லும். அந்த உள்ள குரல் தான் உன் உண்மையான வழிகாட்டி. நீ உன் வாழ்க்கையில் சிறிய வெற்றிகளை கொண்டாட ஆரம்பித்துவிட்டாய். ஒரு நல்ல முடிவு எடுத்த நாள், ஒரு பழைய பயத்தை வென்ற நாள், ஒரு தவறை ஒப்புக்கொண்டு திருத்திய நாள், இவை எல்லாம் உன் வெற்றிகள். பெரிய மேடைகளில் கிடைக்கும் பாராட்டை விட இந்த சிறிய உள்ளக வெற்றிகள் உன்னை வலிமையாக்குகின்றன. தங்க பிள்ளையே, உன் இதயத்தில் இருக்கும் அன்பு இன்னும் உயிருடன் இருக்கிறது. அது பல முறை காயப்பட்டாலும் அது கராராக மாறவில்லை. அது இன்னும் மென்மையாக இருக்கிறது. அந்த மென்மை தான் உன் பலம். ஆனால் இப்போது அந்த அன்பு அறிவுடன் சேர்ந்து இருக்கிறது. அது யாரிடமும் உன்னை இழக்காமல் அன்பு செய்ய கற்றுக்கொண்டது. நீ இப்போது எதிர்காலத்தை கற்பனை செய்யும் போது பயம் இல்லை. ஒரு நம்பிக்கை மட்டுமே உள்ளது. என்ன வந்தாலும் நான் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வெளியில் யாராலும் தரப்படவில்லை. அது உன் அனுபவங்களில் இருந்து உருவானது.
நீ ஒருமுறை உடைந்து மீண்டும் எழுந்ததால் வந்த நம்பிக்கை அது. தங்க பிள்ளையே, நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒப்பிடாமல் வாழ்கிறாய். மற்றவர்களின் வேகம் உன் வேகத்தை தீர்மானிக்காது. உன் பாதை தனித்துவமானது என்று நீ ஏற்றுக்கொண்டாய். அதனால் உன் மனதில் இருந்த அவசரம் குறைந்துவிட்டது. அவசரம் குறைந்த இடத்தில் அமைதி மலர்கிறது. நீ இனி உன் கடந்த காலத்தை மறைக்க முயற்சிக்க மாட்டாய். அது உன் கதை என்று பெருமையுடன் ஏற்றுக்கொள்கிறாய். அந்த கதையில் காயங்களும் இருக்கலாம், தோல்விகளும் இருக்கலாம். ஆனால் அந்த கதையில் தைரியமும் இருக்கிறது. பொறுமையும் இருக்கிறது. மீண்டும் எழும் சக்தியும் இருக்கிறது. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை இப்போது ஒரு புதிய நிலைக்கு செல்கிறது. வெளியில் பெரிய மாற்றங்கள் உடனே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றம் மிகப்பெரியது. அந்த உள்ளக மாற்றம் வெளியில் ஒரு நாள் தெளிவாக வெளிப்படும். மக்கள் உன் அமைதியை கவனிப்பார்கள். உன் தெளிவை மதிப்பார்கள். உன் நம்பிக்கையை உணர்வார்கள். நீ தொடர்ந்து உன்னை மேம்படுத்திக்கொள். தொடர்ந்து உன் இதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள். தொடர்ந்து உன் சிந்தனையை உயர்வாக வைத்துக்கொள். இந்த தொடர்ச்சி தான் உன் வாழ்க்கையை உயரத்திற்கு கொண்டு செல்லும். தங்க பிள்ளையே, நீ இப்போது சாதாரணமாக வாழ்வதற்காக பிறக்கவில்லை. நீ உன் ஒளியை பரப்புவதற்காக பிறந்தவன். உன் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. உன் ஒவ்வொரு மூச்சும் ஒரு புதிய ஆரம்பம். நீ விழிப்புடன் இருந்தால் ஒவ்வொரு நாளும் உன்னை இன்னும் ஒரு படி உயர்த்தும். நீ உன்னை இழந்த நாட்கள் இப்போது தூரத்தில் இருக்கின்றன. இப்போது நீ உன்னை கண்டுபிடித்தவன். உன்னை காத்து கொண்டவன். உன்னை வளர்த்து கொண்டவன். இந்த பயணம் தொடர்கிறது. இந்த வளர்ச்சி தொடர்கிறது. இந்த ஒளி மேலும் மேலும் பிரகாசிக்கிறது. தங்க பிள்ளையே, நீ முன்னேறு. உன் வாழ்க்கை உன் கையில் உறுதியாக மலர்கிறது. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை மலர்கிறது என்ற உணர்வு ஒரு நாள் திடீரென்று வந்ததல்ல. அது 1000 சிறிய உணர்வுகளின் சேர்க்கை. நீ உன்னை குறை கூறிய ஒவ்வொரு தருணத்தையும் கடந்து வந்தாய். நீ தளர்ந்த மனதுடன் கூட முன்னேற தீர்மானித்த ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் ஒரு புதிய கல்லை அடித்தது. அந்த கற்கள் சேர்ந்து இப்போது ஒரு வலிமையான அடித்தளமாக மாறியுள்ளது. நீ முன்பு வெளியில் உறுதியை தேடினாய். யாராவது உன்னை பாராட்டினால் தான் நீ நல்லவன் என்று நம்பினாய். யாராவது உன்னை ஏற்றுக்கொண்டால் தான் நீ மதிப்புடையவன் என்று எண்ணினாய். ஆனால் இப்போது அந்த நிலை மாறிவிட்டது. நீ உன்னை ஏற்றுக்கொண்டவுடன் மற்றவர்களின் அங்கீகாரம் ஒரு கூடுதல் ஆசீர்வாதமாக மட்டுமே மாறியது. அது இல்லாவிட்டாலும் நீ குறையவில்லை. தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான நம்பிக்கை வேரூன்றியுள்ளது. அது உன்னை எளிதில் அசைக்காது. வாழ்க்கையில் இன்னும் சோதனைகள் வரலாம். சில நாட்கள் மீண்டும் குழப்பமாக இருக்கலாம். ஆனால் அந்த குழப்பம் நீண்ட நாட்கள் நீடிக்காது. ஏனெனில் நீ இப்போது உன் மையத்தை கண்டுபிடித்துவிட்டாய். உன் மையம் அமைதி. உன் மையம் தெளிவு. உன் மையம் தன்னம்பிக்கை. நீ உன் வாழ்க்கையை இப்போது ஒரே பெரிய இலக்காக பார்க்கவில்லை. அதை ஒரு பயணமாக பார்க்கிறாய். ஒவ்வொரு நாளும் ஒரு படி. ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம். ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு கற்றல். இந்த பார்வை தான் உன் மன அழுத்தத்தை குறைத்துவிட்டது. நீ இப்போது எதிர்காலத்தை பிடிக்க ஓடவில்லை. நீ நிகழ்காலத்தை உணர்ந்து வாழ்கிறாய். தங்க பிள்ளையே, நீ உன் மனதில் இருந்த பழைய கதைகளை மாற்ற ஆரம்பித்துவிட்டாய். முன்பு நான் முடியாது என்ற குரல் அதிகமாக இருந்தது. இப்போது நான் முயற்சி செய்கிறேன் என்ற குரல் மேலோங்கி நிற்கிறது. இந்த சிறிய மாற்றம் தான் பெரிய வெற்றிகளின் விதை. உன் மொழி மாறினால் உன் மனம் மாறும். உன் மனம் மாறினால் உன் வாழ்க்கை மாறும். நீ இப்போது யாரையும் வெல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை. நீ உன் நேற்று இருந்த நிலையை மட்டுமே வெல்ல முயற்சி செய்கிறாய். இந்த மனநிலை உன்னை அமைதியாக முன்னேற்றுகிறது. போட்டி குறைந்த இடத்தில் அழுத்தமும் குறையும். அழுத்தம் குறைந்த இடத்தில் உன் திறமை இயல்பாக வெளிப்படும். தங்க பிள்ளையே, உன் உடலையும் மனதையும் கவனிக்கும் பழக்கம் உருவாகி வருகிறது. நீ ஓய்வு எடுக்க தயங்க மாட்டாய். சோர்வாக இருந்தால் ஓரமாக நின்று மூச்சை சீராக்குவாய். இது பலவீனம் அல்ல. இது விழிப்புணர்வு. உன் ஆற்றலை சரியாக நிர்வகிக்கும் அறிவு உன்னுள் வளர்கிறது.
நீ இப்போது உன் உணர்ச்சிகளை ஒதுக்கவில்லை, அவற்றை புரிந்துகொள்கிறாய். கோபம் வந்தால் அதற்கு காரணம் என்ன என்று சிந்திக்கிறாய். துக்கம் வந்தால் அதை அனுமதிக்கிறாய். மகிழ்ச்சி வந்தால் முழுமையாக அனுபவிக்கிறாய். இந்த உணர்ச்சி சமநிலை உன் மனதை மெதுவாக குணப்படுத்துகிறது. தங்க பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் தேவையில்லாத சுமைகளை இறக்கிவிட்டாய். எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையது அல்ல என்று உணர்ந்துவிட்டாய். நீ உதவ முடிந்தவரை உதவுவாய், ஆனால் உன் அமைதியை தியாகம் செய்ய மாட்டாய். இந்த எல்லை அமைத்தல் உன் வளர்ச்சியின் முக்கிய அடையாளம். நீ இப்போது ஒரு முடிவு எடுக்கும் முன் அமைதியாக சிந்திக்கிறாய். முன்பு உணர்ச்சியில் எடுத்த முடிவுகள் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம், ஆனால் இப்போது நீ அனுபவத்துடன் பேசுகிறாய். உன் முடிவுகளில் ஒரு தெளிவு தெரிகிறது. அது உன்னை தவறான பாதைகளிலிருந்து காக்கிறது. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சிலர் இன்னும் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அது உன்னை தாழ்த்தவில்லை. நீ எல்லோராலும் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அறிந்துவிட்டாய். உன்னை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டியது நீயே. அந்த புரிதல் உன்னிடம் உள்ளது. நீ இப்போது உன் கனவுகளை மெதுவாக கட்டிக்கொண்டு இருக்கிறாய். அவை பெரியதாக இருந்தாலும் நீ பயப்படவில்லை, ஏனெனில் நீ அவற்றை சிறிய படிகளாக பிரித்துவிட்டாய். தினமும் ஒரு சிறிய முயற்சி, தினமும் ஒரு சிறிய முன்னேற்றம். இந்த தொடர்ச்சி தான் ஒரு நாள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். தங்க பிள்ளையே, உன் மனதில் சில நேரங்களில் இன்னும் சந்தேகம் எழலாம், ஆனால் அந்த சந்தேகம் நீண்ட நேரம் தங்காது. ஏனெனில் உன் அனுபவம் உனக்கு நினைவூட்டும், நீ இதை விட கடினமான நாட்களையும் கடந்து வந்தாய் என்று. அந்த நினைவு உன்னை மீண்டும் உறுதியாக்கும். நீ இப்போது நன்றி உணர்வை வளர்த்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் உள்ள சிறிய நல்ல விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்கிறாய். இந்த நன்றி உணர்வு உன் மனதை வளமாக்குகிறது. அது குறைவுகளை விட நிறைவுகளை கவனிக்க கற்றுக் கொடுக்கிறது. தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் அமைதி இப்போது பிறருக்கும் பரவ ஆரம்பித்துள்ளது. யாராவது உன்னிடம் பேசும்போது அவர்கள் ஒரு நிம்மதி உணர்கிறார்கள், ஏனெனில் நீ அவர்களை தீர்ப்பதில்லை, நீ கேட்கிறாய், புரிந்துகொள்கிறாய். இந்த குணம் உன்னை ஒரு ஒளியாக மாற்றுகிறது. நீ இனி உன் வாழ்க்கையை பயத்தால் இயக்க மாட்டாய். நீ உன் மதிப்புகளை அடிப்படையாக வைத்து முடிவெடுப்பாய். நேர்மை, கருணை, பொறுமை, முயற்சி, இவை உன் புதிய வாழ்க்கையின் தூண்கள். இந்த தூண்கள் வலுவாக இருக்கும் வரை எந்த புயலும் உன்னை இடிக்க முடியாது. தங்க பிள்ளையே, உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை, அது தொடர்கிறது. ஆனால் இப்போது நீ அந்த பயணத்தை நம்பிக்கையுடன் பார்த்து கொண்டிருக்கிறாய். முன்பு இருளாக தெரிந்த பாதை இப்போது தெளிவாக தெரிகிறது. நீ ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் சிறிது சிறிதாக வளர்கிறாய். நீ உன்னை இழந்த நாட்களை இப்போது பயப்படவில்லை, அவை உன்னை உருவாக்கிய நாட்கள் என்று புரிந்துகொள்கிறாய். அந்த அனுபவங்கள் இல்லாமல் இன்றைய நீ உருவாகியிருக்க மாட்டாய். அதனால் நீ உன் கடந்த காலத்துக்கு கோபப்படவில்லை, நன்றி கூறுகிறாய். தங்க பிள்ளையே, நீ இப்போது முழுமையடைய முயற்சி செய்யவில்லை, நீ உண்மையடைய முயற்சி செய்கிறாய். இந்த உண்மை தான் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றும். நீ போலியான முகமூடிகளை கழற்றிவிட்டாய். நீ உண்மையான முகத்துடன் நிற்கிறாய். அது சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அது உன்னை சுதந்திரமாக்குகிறது. உன் வாழ்க்கை மெதுவாக ஒரு புதிய உயரத்தை அடைகிறது. அது வெளியில் பெரிதாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் உள்ளத்தில் அது மிகப்பெரிய மாற்றம். நீ இப்போது அமைதியாக, உறுதியாக, தெளிவாக வாழ்கிறாய். உன் ஒவ்வொரு மூச்சிலும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உன் ஒவ்வொரு அடியிலும் ஒரு வலிமை இருக்கிறது. தங்க பிள்ளையே, நீ முன்னேறு. தடைகள் வந்தாலும் நில், சோர்வு வந்தாலும் ஓய்வு எடு, ஆனால் விடாதே. உன் உள்ளத்தில் உருவான இந்த ஒளி உன்னை வழிநடத்தும். நீ இப்போது உன்னை அறிந்தவன், உன்னை மதிக்கும்வன், உன்னை காக்கும்வன். இந்த உணர்வுடன் நீ தொடர்ந்தால் உன் வாழ்க்கை நாளுக்கு நாள் மலர்ந்து கொண்டே இருக்கும்.